ஏய் செவந்தி, அத பாருடி, நாங்க சொன்னமே பாட்டு பாடுற ஓடக்காரன். யாரு நீ? தூக்குவாளி வச்சிருக்கானே அவன் தாண்டி. வணக்கம். வணக்கம். என்ன வாதிரையா உங்க பொண்ணு அழுகுது? புருஷனோட கோச்சிட்டு வந்துட்டாப்பா. புரியாத வயசு தானே, நீங்க கொஞ்சம் புத்தி சொல்லக்கூடாது? புத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? வயசுக்கு வந்த 2 தங்கச்சிங்க வீட்டுல இருக்கிறப்ப அவங்கள அப்ப எப்படி கரை சேர்க்க போறானுங்கிற கவலை இந்த பொண்ணு கொஞ்சமாவது இருக்குதா? காலம் இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகுறதே பெருசு. மாப்பிள்ள வாக்கியா வரப்புல வேலை செய்யறவன் தெரிஞ்சுதானே நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இன்னைக்கு திடீர்னு வேண்டான்னு வெறுத்தா எப்படி? உன் தலைவிதியை யாரால மாத்த முடியும்? புருஷன் மேல இருக்கிற கோவம் பொம்பளைங்களுக்கு பொழுது போனா எல்லாம் சரியா போயிடும். நீங்க வேணா பாருங்களேன், கூடிய சீக்கிரத்தை பேரனை கொடுக்க போறேன். வீட்டுக்குள்ள தங்காம வாழ வெட்டியாகாதே. வெளிய வந்தா பொண்ணுமான நிலச்சிடுமா, நிலத்தில் வந்தா செம்மீனு பொழைச்சிடுமா. உன் பேரு ரிப்பேரு ஆகாத மாறே ஓடக்கார பார்த்து உள்ளத்தை வட்டம் போடு. ஓட நீர காத்து உரசிய தாளம் போடு. காதோட கேட்டோ நெஞ்சோட போட்டுக்கோ மாறே மலை தேனே ஓடக்கார பார்த்து உள்ளத்தை வட்டம் போடு. பொண்ணா போறந்தாக்க யாரும் ஒரு ஆணை மணந்தாக வேணும். மானவ மரியாதை காக்க அந்த மஞ்ச கயிறொன்னு போதும். ஒம்பு தும்பு பண்ணாம சேர்த்துக்கடி மச்சான. அந்தி பகல் எப்போதும் போட்டுக்கடி முந்தான. உடம்பு ஒண்ணு இல்லாம வயல் இருக்கா, உடம்பு ஒண்ணு இல்லாம நிழல் இருக்கா. சிட்டேனா சொன்னாக்க கட்டாம கேளு. ஓடக்கார பார்த்து உள்ளத்தை வட்டம் போடு. ஓட நீர காத்து உரசிய தாளம் போடு. காதோட கேட்டு நெஞ்சோட போட்டு மறை கேளு.
ஓடக்கார பாட்டு உள்ளத்த வட்டமோட ஓட நீர காத்து உலகிய தாளத்தோடு. நான் வரேன் தம்பி. சரிங்க. என்ன வாத்தியாரையா உங்க பொண்ணு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கு? என்னம்மா அங்கேயே உட்காந்துட்ட? வீட்டுக்கு வரலையா? வீட்டுக்கு வருவேன். ராமர் இருக்கிற இடம்தான் சீதைக்கு அயோத்திங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் திருந்திட்டேப்பா. வந்தா இனிமே புருஷனோட தான் வருவேன். முத்து, நீ பாடின பாட்டு என் பொண்ணோட மனசையே மாத்திருச்சு. ரொம்ப நன்றிப்பா. நல்லதுங்க. இப்போ நான் கிளாஸ் எடுக்க போறேன். கருப்புல சிறந்தவள் கண்ணகியா மாதவியா என்று சிந்திப்போமே, ஆனால் கண்ணகிதான். கட்டிய கணவனை தவிர வேற எவரையும் ஏறெடுத்து பார்க்காத பேதை அவள். பெண்களுக்கு கருப்பு ஒன்றுதான் விலை மதிக்க முடியாத அணிகலம். ஏனென்றால் நானும் அப்படி கற்போடு வாழ்பவள்தான். ஒரு முறை எனக்கு அப்படி ஒரு சோதனை ஏற்பட்டது. நான் தனியாக வந்து கொண்டிருக்கும் போது 4 முரடர்கள் என்னை வழிமறித்தார்கள். கத்தியை காட்டி மிரட்டினார்கள். கழுத்திலே இருக்கிற நகையை தருகிறாயா, இல்ல உன் கருப்பை தருகிறாயா என்று கேட்டான் ஒருவன். ஒரு பெண்ணுக்கு வரக்கூடாத இக்கட்டான போராட்டம் எனக்கு. முடிவில் எழுந்து விட்டேன். எதே? நகைகளை. அடியே, கணக்கு வாத்தியார் கணக்கு பண்றதுக்கு இந்த அம்மா எவ்வளவு பாடுபட்டாங்க. இப்ப பாத்தியா கற்பை பத்தி எப்படி பேசுறாங்கன்னு. வணக்கம்மா. யாரு பண்ணி? ஏன் இங்க வந்த? நான் பூஞ்சல கிராமத்து ஓடக்காரன். பேரு முத்து. என் ஓடத்துல யாரோ இந்த புஸ்தகத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, நீதான் அந்த ஓடக்காரனா? ஆமா. யார் இந்த புஸ்தகத்தை விட்டுட்டு வந்தது? வந்து வாங்க. பொண்ணா போறந்தாக்க யாரும் ஒரு ஆணை மணந்தாக வேணும். மானவ மரியாதை காக்க அந்த மஞ்ச கயிறொன்னு போதும். ஒம்பு தும்பு பண்ணாம சேர்த்துக்கடி மச்சான. அந்தி பகல் எப்போதும் ஒட்டுக்கடி முந்தான. உடம்பு ஒண்ணு இல்லாம வயல் இருக்கா, உடம்பு ஒண்ணு இல்லாம நிழல் இருக்கா. சிக்கனா சொன்னாக்க கட்டாம கேளு ஓடக்கார பாட்டு. செவந்தி, என்ன நேத்துக்கு போன இன்னைக்கு வந்துட்ட? காலேஜ்ல ஏதாவது ஸ்ட்ரைக்கா? ஒண்ணும் இல்லம்மா, அது வந்து வந்து என்ன இந்த நிலை நெளியிற? என்கிட்ட ஏதாவது வேலை ஆகணுமா? இல்லம்மா, ஒரு வயசு பொண்ணு வீட்டுல இருக்கிறப்போ நீ வீட்டு வேலையெல்லாம் சிரமப்பட்டு செய்யறேன்னு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணலான்னு. கை காட்டு காட்டு. பாத்தியா, பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி உன் கை எப்படி தேஞ்சு போச்சு பாரு. உனக்கு ஹாஸ்டல்ல தங்கி இருக்க பிடிக்கல. அது மட்டும் இல்லம்மா, ஹாஸ்டல்ல சாப்பாடு மொச்சக்கொட்டை மாதிரி குண்டு குண்டா இருக்கு. ராத்திரி எல்லாம் கொசு கடி. அப்படின்னா அக்கறைக்கு போய் காலேஜ்ல படிக்க மாட்டேங்கிற, அப்படித்தானே? ஐயோ, அக்கறைக்கு போய் படிக்க மாட்டேன்னு யார் சொன்னது? ஹாஸ்டல் வேண்டாமா? அம்மாமா நல்லம்மா இல்ல, ப்ளீஸ்மா ப்ளீஸ். இல்ல, இப்படி வா. நானும் உன்ன மாதிரி மாணவியா இருந்து உங்க அப்பாவுக்கு மனைவியாயி இப்ப உனக்கு அம்மா இருக்கேன். நீ எதையோ சொல்ல வந்து எதையோ என்கிட்ட மறைக்கிற. சொல்லு. போமா. கொஞ்சம் எங்க ஓடக்காரர உங்க பாட்டு எங்க எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. சில பேர் உங்க பாட்டுக்காகவே இந்த ஓரத்துல வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஒரு பாட்டு பாடுங்களேன். மத்தவங்க கட்டாயத்துக்காக நான் பாடுறது இல்ல. கோச்சிட்டு போன பொண்ணு வீடு திரும்ப பாட்டு பாடுங்க. இப்போ ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு வீடு திரும்பி இருக்கா, அதுக்கு ஒரு பாட்டு பாடுங்களேன். இப்போ வீடு திரும்ப பாட்டு கேப்ப, நாளைக்கு காதலுக்கு பாட்டு கேப்ப, அப்புறம் கல்யாணத்துக்கு பாட்டு கேப்ப. பேசாம போவியா? பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் நினைப்பு. கரை ஒண்ணு சேர்ந்துருச்சு,
போற வழியை பார்த்து போங்க. வந்த வழியும் தெரியும், போற வழியும் தெரியும். ஒரு பொண்ணு ஆசையா பாட்டு கேட்டா பாடுறது இல்ல, பாட்டு பாடுறான் பாட்டு. ரொம்ப தான் அழுத்திக்கிறாரு. இந்த கணக்கு நம்ம கிட்ட வேண்டாம், எடுத்துட்டு போ. ஆலேகா தம்பி, இப்ப என்னமோ பண்ணைய, என்ன அது? இதுதான் கராத்தே. ஏன் கத்துன? இத கத்துக்கிட்டு தான் செய்யணும். நீ கத்துன நான் எல்லாம் ஓடி போச்சுப்பா. விவரம் தெரியாம ஆடு மாடெல்லாம் அறுத்துக்கிட்டு ஓடிடுச்சுப்பா. என்னால எப்படியா விட முடியும்? நான் கராத்தேல பிளாக் பெல்ட். இந்த மரத்துல ஆணி அடிச்சு கத்தி திட்டு அந்த பெல்ட்டா? அது சாண பிடிக்கிற பெல்ட். இது என் வீரத்தை காட்டுற பெல்ட். இந்த கராத்தேவை எனக்கு கத்து கொடுத்த குரு மிஸ்டர் யங் மங் டாங் மங் மங் யங். அவங்க எல்லாம் ஜப்பான்ல இருக்காங்க. நான் பிராக்டிஸ் பண்றத கம்ப்யூட்டர்ல பாத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் பிராக்டிஸ் பண்ணல, கம்ப்யூட்டர்ல எட்டி உதைச்சாங்கன்னா என் நெஞ்சில விழும். என் நெஞ்சு முக்கியமா, இந்த ஊர் முக்கியமா? யோ, நான் ஒரே ஆளு 500 பேர் அடிப்பேன். இந்த கிராமத்துல மொத்தமே 300 பேர் தான் இருக்கீங்க. 200 பேருக்கு பக்கத்து கிராமத்துக்கு போனோம். ஜாக்கிரதை. என்ன பத்தி தெரியணும்னா இங்க பா.